தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கிய சிக்னல் கொடுக்கின்றன. தொங்கு சட்டசபை உருவாகும் சூழல் தற்போது அதிகம் உள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 109 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகித்து தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியான திமுக வெறும் 52 இடங்களையும் அதிமுக 69 இடங்களையும் முன்னிலையில் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரபரப்பு பற்றி கொண்டுள்ளது. எந்த கட்சிக்கும் இறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கான ரகசிய திட்டங்களை தீட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால், கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்து வருகிறார். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினுடன் ஜெய்பாக்கம் தொகுதியில் தத்தளித்து தற்போதுதான் 1000 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளதாக தெரிகிறது. கட்சியின் மிக உயரிய தலைவர்களே தோல்வியின் விளிம்பில் இருப்பதால் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போகும் சூழலில் திமுகவில் இருக்கும் அதிருப்தி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக முயற்சிக்கலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக டெல்லி மற்றும் பாஜக தலைமையின் உதவியுடன் திமுகவை உடைக்கும் வேலைகளில் அதிமுக இறங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. அரசியல் சட்டப்படி ஒரு கட்சியின் எம்எல்ஏக்களை தனியாக பிரித்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். ஆனால் மொத்த எம்எல்ஏக்கள் 2 பங்கு உறுப்பினர்களை உடைத்து கொண்டு வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. தற்போது திமுக 50க்கு 60 இடங்களுக்குள் சுருங்கி வரும் நிலையில் அதில் கணிசமான எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை வளைப்பது அதிமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சிக்கு சாத்தியமான ஒன்றுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே டெல்லி மேலிடத்துடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கும் அதிமுக பாஜகவின் ஆபரேஷன் தாமரை யுத்திகளை பயன்படுத்தி ஆட்சி கட்டிலில் அமர துடைக்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 109 இடங்களுடன் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் மிக அருகில் உள்ளது. ஆனால் இன்னும் 9 இடங்கள் குறைவாக இருப்பதால் அவர்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மற்றும் திமுகவில் இருந்து பிரியும் ஒரு குழுவை ஒன்றிணைத்து ஆட்சி அமைய வாய்ப்புகள் உள்ளன. திமுகவில் பல அமைச்சர்கள் தங்கள் தொகுதிகளில் தோல்வியை தழுவும் நிலையில் அக்கட்சிகளுக்குள் தலைமை குறித்த அதிருப்தி எழலாம். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள அதிமுக தயாராகி வருகிறது. டெல்லியின் ஆசி இருந்தால் எதுவும் சாத்தியமே. திமுகவின் கோட்டையான சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே அக்கட்சி சரிவை சந்தித்துள்ளதால் தங்களது அரசியல் எதிர்காலத்தை கருதி பல எம்எல்ஏக்கள் கட்சி மாற தயார் நிலையில் இருக்கலாம் என தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்கனவே டெல்லி தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி உடைக்கப்பட்டு மற்றொன்று ஆட்சி அமைக்குமா அல்லது தனிபெரும் கட்சியாக வந்திருக்கும் தாவேக ஆட்சியை பிடிக்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். எது எப்படியோ இன்றைய தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் 50 ஆண்டு கால திராவிட அரசியல்ல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் உறுதியாக சொல்ல முடிகிறது. அதே நேரம் மற்றொரு புறம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கின்றன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 105 இடங்களில் முன்னிலை பெற்று மாநிலத்தின் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட முடியாத சூழ்நிலையில் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமையும் அபாயம் உருவாகியிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக 52 இடங்களையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 76 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் அதிகாரம் யாருக்கு என்பதில் பெரும் இழுபறி நீடிக்கிறது. இந்த அரசியல் வெற்றிடத்தை சாதகமாக்கிக் கொள்ள தேசிய மற்றும் மாநில கட்சிகள் திரைமறைவு வேலைகளை தொடங்கி இருக்கின்றன. தாவேக உறுப்பினர்களின் அரசியல் அனுபவமின்மையை பயன்படுத்தி அக்கட்சியில் பிளவை ஏற்படுத்த டெல்லி மேலிடம் திட்டமிடுவதாக தகவல்கள் கசிகின்றன. குறிப்பாக பாஜக தனது செல்வாக்கை உயர்த்த தாவேக எம்எல்ஏக்களை குறிவைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். மறுபுறம் 76 இடங்களுடன் வலுவான நிலையில் இருக்கும் அதிமுக தாவேகவில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உட்கட்சி பூசல்களை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்க காய்களை நகர்த்தி வருகிறது.
அதே சமயம் ஆட்சி அமைக்க தேவையான 13 இடங்களை நிரப்ப அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுக்க தாவேகா தரப்பும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களின் முக்கிய தலைவர்களை இணைப்பதன் மூலம் ஆட்சியை தக்க வைக்க விஜய் தரப்பு முயற்சி பண்ணலாம். இருப்பினும் இந்த அரசியல் அமைப்பின் 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டம் இதற்கு பெரும் சவாலாகவே இருக்கும். அதிமுகவின் மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 பங்கினர் பிரிந்தால் மட்டுமே தகுதி நீக்க நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க முடியும் என்பதால் இத்தகைய ஒரு பிளவு அவ்வளவு எளிதாக நடந்துவிடாது. ஆளுங்கட்சியான திமுக 52 இடங்களுக்கு தள்ளப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. விஜய் ஃபேக்டர் மற்றும் அரசு எதிர்ப்பு அலை திமுகவின் வாக்கு வங்கியை பெருமளவு சரிந்துள்ளதை இந்த முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றன. மாலைக்குள் வாக்கு எண்ணிக்கையின் இறுதி நிலவரம் தெரிய வரும்போது தமிழகம் ஒரு நிலையான ஆட்சியை பெறுமா அல்லது அரசியல் குதிரை பேரங்களால் ஒரு தற்காலிக அதிகார போர்க்களமாக மாறுமா என்பது உறுதி செய்யப்படும். விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தின் பாரம்பரிய இருமுனை போட்டியை உடைத்து புதியதொரு அதிகார போட்டியை தொடங்கி வைத்துள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசியல்ல இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் தற்போதைய நிலவரப்படி தமிழகம் ஒரு தொங்கு சட்டசபை நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பது உறுதியாகியுள்ளது. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார், ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி இப்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி திரும்பியுள்ளது. சமீபத்திய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்படி தமிழக அரசியல் களத்தில் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் கட்சிகளின் பலம் பின்வருமாறு பிரித்துள்ளது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் 63 இடங்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 63 இடங்கள். இதில் தமிழக வெற்றிக் கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்டுவதில் சிறு பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் சம அளவில் தலா 63 இடங்களை பிடித்து பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக ஆளுநரின் முடிவுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்புரிமைக்கு உட்பட்டது. 2026 மார்ச் 12 முதல் தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவி வகித்து வரும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்க்லேகர் இப்போது தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளார். கேரள ஆளுநராக இருக்கும் இவருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மார்ச் 5ஆம் தேதி வழங்கினார். சென்னை லோக்பவனில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். பொதுவாக தொங்கு சட்டசபை ஏற்படும் போது ஆளுநர்கள் சில விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றுவர். தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை 107 இடங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பது அல்லது தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய கூட்டணியின் அடிப்படையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் தரப்பை அழைப்பது. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய ஆளும் கட்சியான பாஜக டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மூலமாக தனது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளும் என்ற விவாதங்கள் அரசியல் விமர்சகர்களிடையே எழுந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் கோவா, மணிப்பூர் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தொங்கு சட்டசபை ஏற்பட்ட போது ஆளுநர்கள் எடுத்த முடிவுகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதை இங்கு நினைவுகூர வேண்டியுள்ளது.